கார்த்திகா அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டியா? அசைன்மெண்டா? நான் தான் இது ஸ்கூலே வரலையே. ஆமாடா, ஏன் நேற்று வரல? அதுவா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன், என்னாச்சு? தொண்டை கட்டிக்கிச்சுடா. தொண்டை கட்டிக்கிச்சுன்னா அவுத்து விட வேண்டியதானே? வெத்தலே, உனக்கு அவ்வளவு தாண்டா மரியாதை. நீ என்னைக்கு எனக்கு மரியாதை கொடுத்துருக்க? பாய மூட்டு சும்மா தான் வாங்க. இதயம் ஒரு ஓரம். ஏய், நீ என்ன பெரிய அழகி நினச்சிட்டு இருக்கியா? நான் லவ் பண்ண, நீ லவ் பண்ண மாட்டியா? இவன் என்ன மச்சான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பொண்ணுகிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். டேய் டேய், நீ எங்கடா போற? டேய் 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 டேய், உனக்கு என்ன வேணும்? டேய், நீ என்ன பெரிய ஆளா? உள்ளூர்னா என்ன வேணா பண்ணுவியா? ஏண்டா அடிச்சா 5 ரூபா பீடி கூட போக மாட்ட, நீலாம் பேசுறியா? அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்க சொன்னான். அவன் உன்ன மாதிரி டம்மி ஆள்தான் வந்து பேச மாட்டான், அதான் என்ன அனுப்பிச்சு விட்டான். இப்போ நான் காமிக்கிறேன் உன்ட்ட. டேய் மாப்பிள்ள, ஏய் முடிச்சிட்டு வாடா. கார்த்திகா கார்த்திகா, நல்லா கத்திட்டே வர. அசைன்மெண்ட் எழுதிட்ட தானே? ஆமா. ஏன்? இல்ல, நீ அசைன்மெண்ட் கொடுத்தனா வீட்டில் கொஞ்சம் பார்த்து எழுதிட்டு வந்துடுவேன். ஐயோ, என்னாலும் தர முடியாது. நீ ஏதாச்சும் கிழிச்சிட்டு வந்துட்டா யார் திரும்ப எழுதுவா? ஏய், நான் பத்திரமா எடுத்துட்டு வந்துடுவேன். டேய், அவதான் தர முடியாதுன்னு சொல்றாள, போடா. நீ வாடி. பஞ்சர் வேற ஆயிடுச்சு, இப்போ எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியல. வல்லவன் பட சிம்பு மாதிரி இல்லைனாலும் 3 பட தனுஷ் மாதிரி இருக்கும். இவனை கேட்கலாம், இவனை நம்ம ரொம்ப வேற திட்டி இருக்கோம். இவெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டான், செம தள்ளிட்டே போயிடலாம். என்ன கார்த்திகா தள்ளிட்டு போகுது? ஏய் கார்த்திகா, கார்த்திகா, ஏன் தள்ளிட்டு போற சைக்கிள? அது ஒன்றும் இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு. சரி, நீ பெரிய சைக்கிள் ஓட்டுவ தானே? சரி, இப்போ என் சைக்கிளை நீ எடுத்துட்டு போ. காலைல நான் பஞ்சர் ஒட்டி உன் சைக்கிளை எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்னாலும் தர முடியாது. நீ ஏதாச்சும் கிழிச்சிட்டு வந்துட்டா யார் திரும்ப எழுதுவா? யுவான், சாரிடா, நான் உன்னை ரொம்ப திட்டியிருக்கேன். ஏய் லூசு, ஃப்ரெண்டு நீ என்ன திட்டாம வேற யார் திட்ட போறா? பார்த்து போ. டேய் விஜய், ஓ. இல்லடா, யுவான் இவ்வளவு நல்ல பையனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலடா. ஏன்? என் சைக்கிளை நீ இப்போ எடுத்துட்டு போ. உன் சைக்கிளை பஞ்சர் ஒட்டி நான் காலைல எடுத்துட்டு வரேன். எல்லாமே நல்ல பசங்க தான். ஆமா, இத்தனை வருஷமா என் கூட இருக்கியே, நீ யாராச்சும் லவ் பண்றியா? ஏய், நான்லாம் யாரை லவ் பண்ண போறேன்? என்னையும் யாரு பண்ணுவா? டேய், நான் அடிக்காதடா, சொல்டா. இல்ல, நம்ம கிளாஸ்ல உன் ஃப்ரெண்டு கயல்வெளியை பிடிக்கும் தான். டேய், என்னடா சொல்ற? கயலையா? கயல் வீட்டில் எப்படி? கயல் வீட்லையா? அவளுக்கு அம்மாலாம் இல்லடா, சின்ன வயசுலயே அம்மா இறந்து போயிட்டாங்க. அவளுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச கயலுக்கும் ஒன்று பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. ஏய், என்ன சொல்ற? உண்மையாவா? அதனால லஞ்ச் அப்ப யார் வந்தாலும் சாப்பிடுவா, நீ வந்தா மட்டும் தான் சாப்பிட மாட்டா. ஏய், நீ வேணா நாளைக்கு பாருடா. ஒரு நிமிஷம் வணக்கம், அந்த பக்கம் போயிட்டு வாங்க. எதுக்குடா? போடா போடா. அந்த தேங்க்ஸ், போயிட்டு வாங்க. ஏ கார்த்தி, அவன் போயிட்டானான்னு பாரு.
ஏய் இன்னைக்கு தமிழ் ஐயா டெஸ்ட் சொல்லிருக்காங்க, யாராவது படிச்சிட்டு இருந்தீங்களா? இல்லடி படிக்கல. டேய் நீங்க தமிழ் ஐயா டெஸ்ட் சொன்னாரா? என்னதான் பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வணக்கம் ஐயா. உட்காருங்க. டேய் சார் வந்துட்டாரா, என்னடா பண்ண போற? வெயிட் பண்ணி பாருடா. சரிப்பா, நீ டெஸ்ட் எழுதிடுவோமா? சார் நீங்க படிக்கும் போதெல்லாம் டெஸ்ட் வச்சிருக்காங்களா சார்? ஏண்டா என் கதையெல்லாம் சொல்லுவேன், டைம் போயிடும் டெஸ்ட் வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா? தூக்கி அடிச்சிருவேன். எழுதிச்சு டெஸ்ட் எழுதுடா. பழைய ஐடியா. அப்போ உன்கிட்ட ஐடியா இருந்தா சொல்லு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. டேய் நிறுத்துங்கடா. என்னடா 5ஆம் வகுப்பு மாதிரி ராகம் பாடுறீங்க? நிறுத்தி சொல்லுங்கடா. வணக்கம். வணக்கம் ஐயா. இது சரி வராது, எல்லாம் உட்காருங்க. நன்றி. நன்றி ஐயா. எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு ஐயா? டேய் மூதேவி, இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா? எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க டெஸ்ட் வைக்க வேணான்னு பார்த்தேன். நீங்க பண்றத பார்த்தா நீங்க வச்சிடறேன் டெஸ்ட். டேய் மச்சான், டிபன் கொண்டு வந்தியாடா? எடுத்துருந்தேன்டா. டேய் நீடா? டேய் என்னடா இந்த உட்காந்து சாப்பிடலாமா? டேய் மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் தனியாக சாப்பிட்டுமாடா? ஓ அப்போ ஸ்பெஷலாக பிரியாணி கொண்டு வந்திருக்க, அதான் தனியாக எடுத்து போய் சாப்பிட போறியா? டேய் மச்சான், நான்லாம் பிரியாணி கொண்டு வந்தப்ப எல்லாத்துக்கும் தந்தல, நீ மட்டும் என்னடா இப்படி இருக்கா? டேய் அது இல்லைடா, வீட்டில் அரிசி வேற தீர்ந்து போச்சு. அம்மா இன்னைக்கு ரேஷன் அரிசியில் தான் டிஃபன் செஞ்சு கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா என்னான்னு தெரியாதுல்லடா. டேய் என்னடா பேசி முடிச்சிட்டியா? சரி, எங்கள் வீட்லேயும் ரேஷன் அரிசி தான். எங்கள் அம்மா மதியம் மட்டும் கடையில் வாங்கி சமைச்சு கொடுப்பாங்க. சப்போஸ் நானும் ரேஷன் அரிசி எடுத்திருந்தா நீ சாப்பிட்ருக்க மாட்டியா? டேய் என்னடா? டேய் சும்மாடா நீ வேற. டேய் லூசாடா நீ. நம்மளாம் சின்ன வயசுல ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க தெரியுமா? இந்த மாதிரி வேற்றுமை பார்க்காம ஒற்றுமையா இருக்கணும் தான். டேய் மச்சான், பசிக்கு சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியும் நல்ல அரிசி தான்டா. டிஃபனை கொடு. ஃபார்முலா எழுதிக்கிங்க. அடுத்த 10 செம்மு இதே மாதிரி தான். நாளைக்கு போட்டு வந்து காட்டுங்க. ஏய் பிரவீனா, என்ன கிளாஸ் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1 நிமிஷம் இருக்குடா. டேய் மச்சான், எல்லாம் எடுத்து வைங்கடா. யாரும் கிளம்ப வேணாம். ஹெச்எம் சார் 1/2 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருக்காரு. கொடுத்த சம்மெல்லாம் போட்டு காட்டிட்டு போங்க. டேய் மச்சான் பேசுறா. டேய் மச்சான், இப்போ நீ பேசுனீன்னா நீ தானே இந்த கிளாஸ்லேயே மாசு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4:30 மணி வரையும் நடத்தாத பாடத்தை இந்த 1/2 மணி நேரத்துல நடத்த முடியுமா? இல்ல காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4:30 மணி வரையும் படிக்காத பாடத்தை நாங்க தான் படிக்க முடியுமா இந்த 1/2 மணி நேரத்துல? எங்க மனநிலை எல்லாம் வீட்டுக்கு போறதுல தான் சார் இருக்கும். இதனால ஸ்பெஷல் கிளாஸ் வேணாம் 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 சார். வா மச்சான், வா மச்சான். மாப்ள டேய் மாப்ள. ஐயா தொர இது சுயநல பூமி. போற ஹோம்ஒர்க்க மூச்சு விடாம தனுசு மாதிரி பேசுறியோ? ஐயா தொர ஏ கார்த்திகா, ஏன் அண்ணன் தமிழ் கிளாஸுக்கு வரல? தமிழையா அன்னைக்கு கிளாஸ்க்கு வர மாட்டாரு. என்னது சாரு வரமாட்டாரா? ரசா நவுறா இப்ப பர்றா போட்டு தாக்கு போட்டு
நான் கிளாஸுக்கு வரலன்னா எல்லாம் கூத்து அடிக்கிறீங்களா? உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன். பக்கம் 50லேருந்து 95 வரைக்கும் கேள்வி பதிலாக 50 திருப்பி எழுதிட்டு வரீங்க. போட்டு தாக்கு பாடல் கேட்குதா? நாளைக்கு வா பார்த்துக்கணேன். டேய் போற போக்க பார்த்தா நாளைக்கு நம்மளை போட்டு தாக்காம விட மாட்டாராட்டுக்குதுடா. என்னடா பண்ண போற? பார்க்க தானே போறீங்க இந்த விஜயோட ஆட்டத்தை. வணக்கம் ஐயா. வணக்கம்லாம் இருக்கட்டும். இவன் நீ எழுதுனதை எடுத்துட்டு வா. ஐயா எழுத முடியலங்க ஐயா. அதுக்கு தயா கொடுத்தேன். கையை நீட்டு. ஐயா ஐயா வலிக்குதுங்க ஐயா. போட்டு தாக்கு பாடல் கேட்கும்போது வலிக்கலையா? ஐயா ஐயா இனிமே கேட்க மாட்டேன் ஐயா. போடா. அடுத்து வீரராகவன் வாங்க. இந்த மூதேவிய பாருங்க. எழுதலான்னு இருந்தேன், சாப்பிட்டு தூங்கிட்டேன்னு எழுதி வச்சிருக்கான். ஐயா ஐயா வலிக்குதுங்கய்யா. ஐயா 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 வலிக்குதுங்கய்யா. ஐயா வலிக்குது. நீ போ. நீ என்னடா எங்க பல்ல பல்ல கட்டுற? எடுத்துட்டு வா எழுதுனாத. போடா உன்னதான் கூப்பிடுறாரு. ஐயா நீங்க எனக்கு பிறந்த நாளுங்க ஐயா. வாழ்த்துக்கள். இவான், எனக்கு ஒரு சந்தேகம். பிறக்கும் போது எல்லாரும் அழுந்துக்கிட்டு தானே பிறப்பாங்க? ஆமா ஐயா. அப்ப பிறந்த நாள் அன்னைக்கு அழுகணும்ல? ஆமா ஐயா. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே டேய் மச்சான் கீழே குமி. டேய் உனக்கு இல்லடா நான் ஒரு என்னடா. டேய் மச்சான் நீ குமி. டேய் உனக்கு 2 பொண்டாட்டிடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சான் உனக்கு ரெட்டை சொல்லி இருக்குடா. அதனால உனக்கு 2 பொண்டாட்டிடா. இரு நான் போய் எல்லாத்தையும் சொல்றேன். கார்த்திகா ஒண்ணு இல்ல. ஏய் மயில் குட்டி போட்டிருக்குடி. என்னது மயில குட்டி போட்டிருக்கா? நீ பாருங்க தமிழையா வரட்டும், உங்க எல்லாத்தையும் சொல்லி விடுறேன். ஐயாட்ட சொல்லுவியா? இந்த விஜய் போட்டோ வச்சுக்கோ. சரி ஐயாட்ட சொல்ல மாட்டேன். ஐ விஜய் ஸ்டிக்கரா? சரி எல்லாரும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? அந்த ஒரு வகையின் வரையிறது அதை வரைய முடியலடா. நீங்களாம் முடிச்சிட்டீங்களா? இல்லடி. டேய் இவான் என்ன அமைதியாவே இருக்க? வரைஞ்சு முடிச்சிட்டியா? அதெல்லாம் வரைஞ்சிட்டேன். இந்த பாருங்க. டேய் எப்படிடா வரைஞ்ச? ஏய் அதெல்லாம் தொழில் ரகசியம்டா. ரகசியம்? நீ இந்த ரகசியத்தை சொல்லலன்னு வச்சுக்க, அதான் உன் ரகசியம். 2 அதை அதுலேயும் சொல்லிடுவேன். ஏய் கார்த்திகா சொல்லாதீங்கடா. எப்படி வரைஞ்சேன்னு சொல்லிடுறேன்டா. ப்ளீஸ்டா மச்சான் சொல்லாதீங்கடா. சரி எல்லாம் காயினையும் பேப்பரையும் எடுத்துக்கோங்க. காயினை பேப்பருக்கு அடியில் வச்சுட்டு பென்சிலை வச்சு எல்லாம் தேய்ங்க. டேய் யுவான் வரைஞ்சிட்டேன்டா. தேங்க்ஸ்டா. ஆமா நீ தான் வரைஞ்சது எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னீல, அப்புறம் எப்படி சொன்ன? அது ஒண்ணும் இல்ல, நம்ம யுவான் பையலுக்கு மண்டையில ரெட்டை சொல்லி இருக்கு. அதனால அவனுக்கு 2 பொண்டாட்டி. அதை வச்சு மிரட்டினேன், உங்கள்ட்ட சொல்லிட்டான்.